கார்த்திகை தீபத்துக்கு 2 விளக்காவது மண் விளக்கு வாங்கணுங்க. ஸோ நான் இது வந்து துளசி மாடத்திலேயே விளக்கு ஏற்றுற மாதிரி வந்து வாங்கியிருக்கேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓம், அதுக்கப்புறம் சூலம், சொஸ்டிக்கெலாம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு அது தண்ணியில் நல்லா முங்கணும். ஸோ அது மாதிரி தான் நான் 2 விளக்காக வாங்கியிருக்கேன். ஸோ 2 விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போது இந்த 2 விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம சேர்த்துட்டா கூட நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம இப்படின்னா கரெக்டாக இருக்குங்க தண்ணியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், சொஸ்டிக் ஒன்று இருக்குது, ஓம் போட்டிருக்குது. ஸோ இந்த 2 விளக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாட விளக்கு வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன விளக்கு வாங்கியிருக்கீங்க கார்த்திகை தீபத்துக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பபுள்ஸ்லாம் வந்து பாருங்கள் தண்ணியில் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து நம்ம இப்போ சேர்க்குறோம்னா அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ இல்லைனா எண்ணெய் கசிவு ஏற்படுங்க. அதுக்காக தான் அந்த தண்ணி எவ்வளோ உறிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் அந்தளவுக்கு உரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இது போல் தண்ணியில் வந்து விளக்கை வந்து போட்டு ஊற வைக்கிறதுக்கான ரீசன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. பாய்.